சங்கீதா மேடம்க்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது உங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நடந்தா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா? தளபதி விஜய் நடிகை த்ரிஷா கூட சேர்ந்து ப்ரொடியூசர் கல்பதி சுரேஷ் அவர்கள் மகனோட வெட்டிங் ரிசப்ஷனை அட்டன் பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் தளபதி விஜயோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம நார்மல் மக்களுக்குமே மிகப்பெரிய ஏமாற்றமா தான் அமைஞ்சிருக்கு. இதனால விஜய் ஃபேன்ஸ் பலருமே இப்ப விஜயோட இந்த செயலை கண்டிச்சு விஜய்க்கு எதிராக பேசிக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல இன்னும் சிலர் விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அரசியல் ஏதாவது தப்பு பண்ணா விமர்சிக்கலாம், அவரோட பர்சனல் லைஃபை விமர்சிக்க இங்க யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜயோட இந்த செயலால விஜய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர பலரையுமே இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு வராங்க. அந்த வகையில சீரியல் ஆக்ட்ரஸ் சசிகலாவையும் நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இதனால இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில தான் சீரியல் ஆக்ட்ரஸ் சசிகலா ரீசெண்டா இந்த வீடியோவை பேசி ஷேர் பண்ணிருக்காங்க. பேசு, இப்ப பேசு, உங்க அண்ணனை பத்தி என்னென்னமோ பேசுனேன், இப்ப பேசுமா, தைரியமான ஆளா இருந்தா பேசுனா. அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கமெண்ட், அப்பா என்ன ஒரு வன்மம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷா மேடமா கூட கூட்டிட்டு போயிட்டாராம். சரியா? இது இப்ப உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப த்ரிஷா மேடமே விட்டுருங்களேன், அந்த கல்யாணத்துக்கு வேற ஏதாவது ஒரு பெண் தோழி அவர் கூட்டிட்டு போயிருக்குமே, அப்ப மட்டும் என்ன நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி நான் சொல்ல போறீங்க? இல்ல யார கூட்டிட்டு போனாலும் நீங்க ஒரு மனுஷனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணா பேசுவீங்க. இந்த பனைமரத்துக்கு அடியில இருந்து பாலை குடிச்சா கூட கல்லுன்னு சொல்லுமா அந்த உலகம். இவ்வளவு நாள் த்ரிஷா மேடமும் விஜய் சாரும் தனித்தனியா போயிட்டு இருந்தாங்க தெரியுமா, தனித்தனி கார்ல வந்தாங்க, இப்படி போனாங்க. சரி, ஓகே, அதே பிரச்சனை. இப்ப 2 பேரும் ஒரே கார்ல வந்தாங்க தெரியுமா, ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டாங்க தெரியுமா. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கார்ல போகவே கூடாதா? இதை பத்தி நீ பேசு பேசு பேசுன்னு இப்போ விஜய் சாருடைய அரசியல் விஷயத்தை பத்தி பேசுங்க, அது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சங்கீதா மேடம்க்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது உங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நடந்தா நீங்க கேள்வி கேட்காம இருப்பீங்களா அப்படிலாம் கேக்குறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல போற ஒரு கேஸ பத்தி நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்றதே தப்பு. அது லீக் ஆனது அதை விட பெரிய தப்பு சட்டப்பூர்வமா. சரிங்களா? அதனால பேசுறதுக்கான அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. அது சட்டப்படி அவங்க பாத்துப்பாங்க. அரசியல் ரீதியா அவர் எதிர்க்கணுமா, அரசியல் ரீதியா அவங்க அண்ணன் மேல இதெல்லாம் குறை இருக்குமான்னு சொல்லட்டுமா, அது நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்கான பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சும்மா என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, ஏங்க அப்படி பண்றீங்க?